நீங்க உங்க பிசினஸ் பண்றீங்க, உங்க வேலை செய்றீங்க, ஐடில ஒர்க் பண்ணலாம், கடை வைத்திருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம். அதை நேசிச்சு செய்யுங்க. அதை நேசிச்சா உங்களுக்கு இரவு தூக்கம் வராது. நாளைக்கு காலைல எப்படி பிசினஸ் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், இத்தனை பேர் வருவாங்களே, இந்த கடையிலேருந்து சரக்கு வருமே, இவங்க நம்மகிட்ட வாங்க வருவாங்களே, அவங்ககிட்ட முகத்தை காட்ட மாட்டீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. வியாபாரிகளாகிய, வேலை செய்கிறவர்களாகிய, ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். உங்க கல்லால ஒரு 100 ரூபாய் வந்தோன்னு, அப்பா ஏசப்பா அந்த 100 ரூபாய் கொடுத்ததுக்காக நமக்கு அதை கனப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை கனப்படுத்துங்க. அது உங்களை வாழ வச்சிரும். ஏசாயா 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனுடைய காரியங்களை நீங்க அறிந்து கொண்டே இருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால், ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவன். அந்த யாக்கோப்புக்கு அப்புறம் யார் பேரை என்ன பண்ணல, வேதத்தில் அடமொழியாய் கொண்டு வரவில்லை. அப்ப யாக்கோப்பு மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி வேறுபற்ற வேண்டும் என்பதை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். யாக்கோப்பிட்ட என்ன சுவாபம் காணப்பட்டது? அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கூழுக்காக வாங்குகிறார். அப்படி ஒரு கமிட்மெண்டோடு இருக்கிறார். அதில் மாறணும். அப்புறம் தகப்பனாற்ற போய் நான் தான் உங்கள் மூத்த பிள்ளைன்னு ஏமாத்துறார், அதில் மாறணும். இவர் ஏமாத்தினார் இல்லாமல் இவர் போகிறார் மாமா வீட்டுக்கு, மாமாவை என்ன பண்ணிடுறாருங்க, அவரை ஏமாத்துறார். நீங்கள் ஒருத்தனை ஏமாத்தினால் உங்களை ஒருவர் ஏமாத்த ரெடியாக இருப்பார். இல்லையா சொல்லுங்க. நம்ம நினைப்பா நான் ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு. உங்களை ஏமாத்துறதுக்கு ஒருவர் கர்த்தர் சரியா என்ன பண்ணியிருப்பாரு. யாக்கோபு ஏமாத்திட்டு வாங்கிட்டு போறாரு ஆசீர்வாதத்தை, வெறுங்கையா தான் போறாரு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க மாமா லாபான் யாக்கோபை ஏமாத்துறாரு. அப்புறம் பாருங்க, லேயாளை திருமணம் பண்றாரு. லேயாள் மேல அன்பே இல்லை, அற்பமாய் நடத்துகிறார். கடைசியில் பார்த்தா லேயாளுக்கு தான் பிள்ளைகள் ஜாஸ்தி. அந்த லேயாளுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இந்த யாக்கோப்பை பதப்படுத்த வேண்டும், யாக்கோப்பு வேறுபற்ற வேண்டும் என்று சொன்னதுனால நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். நம்ம எதில் வேறுபற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணணும், வேறுபற்றணும். போன வாரம் நம்ம தியானிச்சோம், விசுவாசத்தில் என்ன பண்ணணும், வேறுபற்ற வேண்டும். இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எதில் நம்ம வேறுபற்றி வாழ வேண்டும். இது நிறைய காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து இதை தொடர் செய்தியாய் கொடுக்கலாம் என்று நான் ஆண்டவருக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எதில் வேறுபற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும்போது கொலோசையர் எழுதின நிருபம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்துல நமக்கு வேர், கீழான வேர் கடந்து போக வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் வேதத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தினது யார் தெரியுமா? நோவா. எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தினாரு? சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கானான் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறார். இரண்டாவது யார் ஸ்தோத்திரம் செலுத்தினா? ஆபிரகாம் ஸ்தோத்திரம் செலுத்தினார். தசமங்களை கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்படி வேத பண்டிதர்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், நம் ஸ்தோத்திரத்தில் வேரூன்றி நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எது செய்தாலும் இது ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இப்பதான் நம்ம பழகி வருகிறோம். நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அங்கே யாக்கோபிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு இருதயம் யாக்கோபிடத்தில் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, நாமும் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால்தான் பிரதர் சொல்லும்போது சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வியாபாரம், கர்த்தர் கொடுத்த மனைவி ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம், அதை சரி பண்ணுகிறவர் கர்த்தர்.
ஒருவேளை உருவாக முடியாம இருக்கலாம், அதை உருவாக்குறவர் கர்த்தர். எதெல்லாம் உங்களுக்கு அலங்கோலமா இருக்கிறதோ அதை அழகாய் மாற்றுகிறவர் கர்த்தர். உங்க வியாபாரத்துல தொய்வு இருக்கும், உங்க வியாபாரத்துல மேன்மை இருக்காது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஊழியம் எப்படி செய்யணும் என்று சொன்னார். நீ வருகிற ஜனங்களை நேசி, அவங்கள நல்லா நேசி, அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. யாரையும் கடிந்து கொள்ளாத, யாரையும் அற்பமா பேசாத, யாரையும் தாழ்த்தி வைக்காத, வர்றவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டும் நீ ஜெபம் பண்ணு. இதைத்தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அங்கே வருகிற ஜனங்கள் எல்லாம் என்னை பார்க்க வருகிறார்கள், நீ ஒரு வேலைக்காரர், நீ அவங்கள ஆசீர்வதிச்சு கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வசனத்துல மாத்திரம் கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், மற்ற நேரத்தில் உன்னிடத்தில் அன்புதான் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படிதான் இந்த ஊழியத்தை கட்டமைப்பித்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டவர்களாய் நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உண்மையாக சொல்லுகிறேன். அப்போ நீங்க உங்க பிசினஸ் பண்றீங்க, உங்க வேலை செய்றீங்க, ஐடில ஒர்க் பண்ணலாம், கடை வைத்திருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், அதை நேசிச்சு செய்யுங்க. அதை நேசிச்சா உங்களுக்கு இரவு தூக்கம் வராது. நாளைக்கு காலையில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், இத்தனை பேர் வருவாங்களே, இந்த கடையிலேருந்து சரக்கு வருமே, இவங்க நம்மகிட்ட வாங்க வருவாங்களே, அவங்ககிட்ட முகத்தை காட்ட மாட்டீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. இப்போ இங்கே எதுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார்? நம்ம போவோம், ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, அவர் எவ்வளோ நேரம்னாலும் நின்று ஜெபம் பண்ணுவார், அவர்கிட்ட எந்த இது இருக்காது. இதனால தான் ஆத்துமாக்களை தேவன் கொடுக்கிறார். அப்போ ஊழியத்தில் அப்படி என்றால் நீங்கள் செய்கிற வேலை பிஸ்னஸில் நீங்கள் அதை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நேசிச்சா என்ன செய்வோம்? பிஃபோராகவே எல்லாம் செய்வோம், முன்பாகவே ஆயத்தமாவோம், முன்பாகவே எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கெல்லாம் நைட்டு படுக்கும்போது 2 மணி இருக்கும், 2 மணிக்கு முடிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன்? இன்னைக்கு வருவாங்களே, வார்த்தையை கொடுக்கணுமே, கர்த்தரை பற்றி சொல்லணுமே, தூக்கமே வரல. 5 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு, சரி கொஞ்சம் நேரம் படுத்து 5 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். இன்னைக்கு யார் வர போறாங்க தெரியல ஆண்டவரே, இவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்குற ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அந்த முழு மனசை பார்க்கிறார். சோம்பேறித்தனம் படலை. எனக்கு பலவீனம் ஆயிரும் நான் நினைச்சதே கிடையாது. எனக்கு தெரியும் கர்த்தர் மீட்டிங்கை கொடுத்தார் என்றால் முடிவு பரிந்து நடத்தி கொடுப்பார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரத்துல பெருகணும். ஒவ்வொரு பேரையும் வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரை இவங்களை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது வழக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரத்துல நம்ம வேறு ஊன்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, வேதத்தில் ஸ்தோத்திரத்தினால என்ன நடக்கும், என்ன மகிமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 50ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 50:23 வாசிங்கன்னா அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். வாசிங்க, சங்கீதம் 50:23. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்க ஸ்தோத்திரம் சொன்னா யார் மகிமைப்படுறா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரையா பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னா கர்த்தர் மகிமைப்படுறாரா? அல்லேலூயா. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுத்த ஒன்னொன்னுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த யார் மகிமைப்படுறா? கர்த்தர் மகிமைப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காணிக்கையாண்ட கொடுக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வீட்டில் போய் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நோட்டில் எழுதும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்ப தேவன் அதுல சந்தோஷப்படுகிறார். இவன் கொஞ்சமா கொடுத்தாலும் இவன் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுகிறான், மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் என்ன பிசினஸ் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் வேலையை மட்டும் கசந்து செய்யாதீங்க. வேலை மட்டும் எனக்கு போய் இந்த வேலை கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அந்த காரியத்தை செய்யாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க நடங்க. ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா தேவன் சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காரில் உட்காரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இன்னும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வண்டி வாங்கும்போது அந்த காரை எனக்கு கர்த்தர் வாங்கி கொடுக்கும்போது அந்த கார் வைக்கும்போது சொன்ன, ஆண்டவரே என்னாலாம் டயரை கழட்டிலாம் மாட்ட முடியாது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பஞ்சரே ஆகக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 35,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், பெருமைக்காக சொல்லவில்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் வர வேண்டும். ஆண்டவரே பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் வாழ்க்கையில் நின்றவே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்? ஸ்தோத்திரத்தினால வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம் பண்ணா அவர் மகிமைப்படுகிறாரா. அப்ப அந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதற்கு நாம் ஏன் கலங்குகிறோம், ஏன் சோர்ந்து போகிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அடேங்கப்பா என்ன சந்தோஷப்படுறான். அந்த மனைவி இன்னும் பலனாக்குவார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அந்த ஸ்தோத்திர பலியை நான் எப்படி செலுத்த வேண்டும் என்று அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், எல்லா வசனத்தின்படியே நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய. கவனிங்க, முந்திலாம் பலி செலுத்தி தான் ஆண்டவர் நன்றி சொன்னாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தினார், நோவா பலி செலுத்தினார். பாருங்க, வசனம் சொல்லுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய. எந்த கனி சொல்லுங்க? உதடு எங்க? நம்ம கிட்ட தான் இருக்குது. அதுல தான் சொல்ல பிரியப்படுகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வாகனத்தை கொடுத்தீரே உமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வாகனம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பண்ணலன்னா நம்ம கால் தான் என்ன பண்ணும்? இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கர்த்தரை உயர்த்தி பாருங்க. அது எப்படி சொல்றார் பாருங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா சொல்லணுமா? யார் மூலமா? இயேசுவின் நாமத்தில் சொல்லணும். அதனால தான் எல்லா ஜெபத்திலையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மூலமாய் வந்த துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமக்கே உண்டாவதாக. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வியாபாரிகளாகிய, வேலை செய்கிறவர்களாகிய, ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். உங்க கல்லால ஒரு 100 ரூபாய் வந்தோன்னு, அப்பா ஏசப்பா அந்த 100 ரூபாய் கொடுத்ததுக்காக உமக்கு அதை கனப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை கனப்படுத்துங்க. அது உங்களை வாழ வச்சிரும், அது உங்களை மேன்மை வாங்கி வச்சிரும். நான் சொல்றேன்ல, 5 ரூபாய் காணிக்க வந்தா கூட அதை மனப்பூர்வமாக ஏற்று அதற்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். அதனாலதான் இன்னைக்கு கத்தர் லட்சக்கணக்கான பணத்தை கையில கொடுத்து ஊழியம் செய்ய என்று சொல்லுகிறார். இது எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அது எனக்கு கொடுக்கல, கத்தர் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். நல்லா சாப்பிடுறோம், நிம்மதியா இருக்கிறோம், கடன் இல்லாம இருக்கிறோம். ஏன் காரணம் என்ன? நான் எல்லாவற்றிற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்துல நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தணுமா? அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அழகான ஒரு வசனத்தை எழுதுகிறாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். ஏற்கனவே கவலை, ஏற்கனவே தேவை, ஏற்கனவே பல தேவைகள் நின்று கொண்டு இருக்கிறது. இவர் என்ன எழுதுறாரு? ஸ்தோத்திரத்தோடு அதை சொல்லுங்கன்றார். எப்படி ஸ்தோத்திரத்தோட சொல்றது? நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி அதை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஏற்கனவே கவலை, ஏற்கனவே இந்த பிரச்சனை நடக்கல, நம்மளே முறுமுறுத்து கண்ணீர் வடிச்சுதான் யாட்ட போறோம். பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, அவமானம் இருக்கு, வீட்டில் பிரச்சனை தலையோங்கி நிற்குது, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை, வருமானம் வரல, தருகிறேன் என்று சொன்னவர்கள் தரல, வாக்கு பண்ணவங்க தராம போயிட்டாங்க. எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? அந்த இடத்துல தான் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, வாசிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படிங்க மனசு வந்துச்சு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னாச்சு? கையெழுத்து போட்டாச்சு. எதுக்கு? சிங்க கவியில கொண்டு போடுறதுக்கு. சிங்க கவியில போறாரு. இப்போ யாரு? தானியேலு கர்த்தரை தேடினா தானியேலுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த கட்டளை வந்துருச்சு. இப்ப கட்டளை வந்துருச்சு, எப்படி ஸ்தோத்திரம் சொல்ல மனசு வருது? அங்கதான் அவங்க ஜெயிச்சாங்க. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த இருதயம் வரணும். இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, அப்பா இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, இன்னைக்கு வியாபாரத்தில் அப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது கிடைக்க போகுது. கிட்ட போன உடனே இன்னைக்கு இல்லைங்க பத்திரப்பதிவு, நாளைக்கு வாங்கன்னு சொன்னோம். நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு கமிட்மெண்ட்டோடு இருப்போம். அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அவன் வந்துடும், அவன் வந்துடும், எப்பா 12 மணிக்கு வந்துரு, 11 மணிக்கு வந்துரு, உனக்கு அந்த காசு இந்த காசுன்னு எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ அங்கே போனவொடனே என்ன வருது? இன்னைக்கு இல்லைங்க,
இன்னொரு நாள் வச்சுக்கலாம் எப்படி இருக்கும்? இப்ப தானியேலுக்கு அது அப்படிதான். எல்லாம் பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு, இனி அவ்வளவுதான். இப்ப தேவனை தேடினா தானியேலை கொண்டு போய் சிங்க கம்பியில போட்டுருவாங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்போ தானியேல் அந்த நேரத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், ராமன் சொல்லுங்க. அதுதாங்க வெற்றியின் ரகசியம். சரி, இப்போ ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால சிங்க கம்பியில போடாம இருந்தாங்களா? போட்டாங்க. கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. நம்மளையும் போடுவாங்க, நம்ம கூட கர்த்தர் இருப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா வேறு கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கஷ்டம் வரம்ப மட்டும் சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நல்லா இருக்கும்போது மட்டும் சொல்லக்கூடாது, எப்போவுமே சொல்லணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்தை யாருக்காகவும் இழக்கக்கூடாது. வாயின் வார்த்தைகளினாலே சந்தோஷத்தை இழந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ற நல்ல ஒரு இருதயத்தை, ஸ்தோத்திரம் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க அழகா சொல்லலாம். நான் சொல்றேனே, நான் கோணி ஆவரம் பண்ணும்போது 1000 கோணி 1500 கோணி எடுப்பேன். அப்போ 1000 வாட்டி குனிஞ்சு எந்திரிப்பேன். 1000 வாட்டி குனிஞ்சு எந்திரிக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவேன். யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். என் வேலையில் என்னுடைய வேலை இதுதான். குனிஞ்சு குனிஞ்சு எழும்பும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை எடுக்க செய்தே ஸ்தோத்திரம், இது எனக்கு கொடுத்த வியாபாரம், எனக்கு கொடுத்த வேலை, இதை நான் அற்பமாக நினைக்கல, இதை உண்மையாக நேசிக்கிறேன். ஒரு பக்கம் இரும்புவேன், ஒரு பக்கம் தும்முவேன், ஒரு பக்கம் இருமுனா ரத்தம்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு கொடுத்துருக்கிற பிஸ்னஸ், எனக்கு கொடுத்துருக்கிற வேலை அது. நான் படிக்கலை, எனக்கு இவ்வளோதான், என்னுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோதான் வைத்திருக்கிறார், எனக்கு இந்த வியாபாரம் பண்ணி தான் பிழைக்குன்னு வச்சிருக்கிறார், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும். எனக்கு ரூமில் கொண்டு விட்டுட்டு நான் சொல்லேன், தண்டனைக்கெல்லாம் யாரையும் நடக்கலாம்னு சொல்ல தேவையில்லை. மிளகா பை வருது, மிளகா கோணி வருது பாருங்க, ஒரு 50 கோணியை கொண்டு போட்டு அவனுக்கு விட்டா போதும், தண்டனை அவனுக்கு செத்துருவான். மூச்சு கீச்செல்லாம் எங்களை பார்த்தா கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நான் அதனால தான் அந்த இடத்துல இருந்து வந்ததுனால தான் நான் ஆண்டவரை ரொம்ப உயர்த்துறேன். அல்லேலூயா. அப்படியே உதறவே மாட்டாங்க. மிளகா அப்படியே போட்டு வச்சு அந்த விதையோடு கொண்டு போட்டுருவாங்க. அந்த விதையெல்லாம் எடுத்து நாங்கள் கீழே ஒட்டணும். அரசாக்கு மூட விதை இருக்கும். அந்த விதையில் உள்ள நெடிலாம் எங்கே போவோம்? மூக்கில் கர்ச்சீப் கட்ட முடியாது, மாஸ்க் போட முடியாது. அவுச்சி இருமி 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 ரத்தம் வந்துருக்குது என்னுடைய த்ரோட்டில். இதெல்லாம் பார்த்தார் ஆண்டவர். எவ்வளோ நாள் அழுதுருப்போம். சில பார்த்து சொல்ல, சீக்கிரம் பிஸ்னஸை மாற்றுங்க, இல்லைன்னா சீக்கிரம் நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அந்த அளவுலாம் நடந்தது. நான் அதில் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிஸ்னஸ், அது நான் கவலைப்பட்டதே இல்லை. மனப்பூர்வமாய் செய்தேன், உண்மையாய் செய்தேன், ஏமாற்றி செய்யவில்லை, உண்மையா செஞ்சேன். அதனால தான் கர்த்தர் இந்த உன்னதமான ஊழியத்தை கையில் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் உங்களை உண்மையாகவே மேலோங்கி கொண்டு வந்துவிடும். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 11:41 வாசிக்கும் போது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாத்தீங்களா, இன்னும் வெளியே வரல, ஸ்தோத்திரம் பண்றார். இயேசு கத்து கொடுக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாபாரமே நடக்கல, கையில சம்பளமே வரல, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஏலகிரியில எங்களை மகிமையாய் நடத்த போறதுக்காக உமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அவரை நம்பி இருக்கிறேன். சூழ்நிலை இல்லை. இப்போ அங்க உயிரே எழும்பி வரல, யாரு? லாசரு. ஆனா கர்த்தர் சொல்றார், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்றாரு. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அது கூட நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அங்கே இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்றாரு? 2 அப்பம் தான் இருக்கு. 5000 பேர் புருஷரே. அப்ப மனைவி எத்தனை பேரு, பெண்கள் எத்தனை பேரு, வயதானவங்க, சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பாங்க. 2 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாரு. ஏன்? ஸ்தோத்திரம் பண்ணாலே தெரியும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஆமென். அவ்வளவுதான், அந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு. இப்போ அங்க பாருங்க, அப்ப எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு.
தான் ஸ்தோத்திரத்தினுடைய மகிமை பெரியது. நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, லூக்கா 17:12 வாசிக்கும் போது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று குஷ்டரோகி கிட்ட வரக்கூடாது, தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, இயேசு ஐயரே. இப்ப நம்ம கூப்பிடுற ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க யூதர்கள் இயேசுவை கனப்படுத்துறாங்க, அவரை விட்டு அறிஞ்சிருக்கிறாங்க. இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சரி, அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். இவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து நீ சுகமடைவாயாக, உன் குஷ்டரோகி அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. சொல்லுங்க அடுத்த வசனம். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, சுகமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த சுவாபம் நம்மகிட்ட இருக்கா? பைபிள் படிக்கிறோம். நானே உண்மையிலே நேற்று தான் இந்த வசனத்தை பார்த்துட்டு நேரத்துல இருந்து என்ன பண்ணிட்டேங்க, மூங்குப்புற விழுந்த வேண்டியதான், நீ வழியே கிடையாது. அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் நல்ல சமாரியன். எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருங்க நமக்கு. ஒரு நாளாவது முகங்குப்புற விழுந்து இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கோமா? நேற்று நைட்டு வரும்போது பார்த்தா ஒரு அந்நிய தெய்வம், ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு சகோதரர், 11:30-12 மணி இருக்கும் நான் வரும்போது, நடு ரோட்டில் சாஷ்டாங்கமாக அழுக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம நல்ல இடம் நல்லா வச்சுருக்கோம், நம்ம விழமாட்டுறோம் ஆண்டவருக்கு முன்பாக. நான் நினச்சி பார்த்தேன், இவங்கெல்லாம் பைபிள் படி நடக்கிறாங்க. பைபிளை வச்சிருக்கிற நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல, பைபிள் படி நடக்கிறதுல தான் உண்மை. முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்த சின்ன சின்ன அற்புதத்துக்கு உங்கள் ரூமுக்குள்ளே இல்லை நீங்கள் படுக்கிற பெட்லையாவது முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த பழக்கத்தை செய்து பாருங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அவன் முகங்குப்புற விழுந்து, ஏன்னா அவனுக்கு குஷ்டரோகம். அவன் குஷ்டரோகத்தை யாரும் தொட மாட்டாங்க, அவனை யாருக்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இவன் சுகமாகிறத நினச்சி, இவ்வளோ நாள் நான் குஷ்டரோகத்தில் இருந்தேன், எனக்கு சுகமாக்கினவருக்கு நான் ஒரு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்து அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம், இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், இது ஆண்டவர் கொடுத்த காரியம்னு சொல்லி நான் மறந்து போகிறோம், ஸ்தோத்திரம் சொல்ல மறந்து போகிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது, வேர் பற்ற வேண்டும், ஸ்தோத்திரத்தில் வேர் பற்றணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளை கண்டமணி திட்டாதீங்க. கர்த்தாவே, இந்த பிள்ளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்ல பிள்ளையா மாறிடும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளையா மாறிடும். நேற்று ஒரு குடும்பத்துக்கு ஜபிக்க போயிருக்கும்போது அந்த பிள்ளைய அந்த தாய் ஒரு டீச்சர் பயங்கரமாக திட்டி போட்டாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிஸ்னஸ், அதுக்கு நன்றி சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி கர்த்தர்ட்ட நில்லுங்க. நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் சொன்ன இப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோன் வாங்கியிருக்கிறோம், ஃபோன் வாங்கின நாள்லேருந்து நான் சொல்லுவேன், ஆண்டவரை ஒரு நாள் கூட சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்குறேன் யூடியூப்பில். ஃபோன் நம்பர் கொடுப்பானுங்க, இவனுக்கு ஜோம் பண்ண மாட்டானுங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் ஒரு நாள் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. அதே போல் எந்த மிட் நைட் அடித்தாலும் ஃபோனை எடுக்கணும். இதுதான் என்னுடைய கமிட்மெண்ட்டோட தான் இந்த ஃபோனை கர்த்தர் என் கையில் கொடுத்தார். 3 வருஷம் ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் கூட எனக்கு இது ஃபுல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதாச்சுங்கிறங்களே. எங்கேயாவது ஏதாவது நெட்வொர்க் இல்லாத இடத்துல போனால் தான் ஃபோன் எடுக்காத தவிர, மற்றபடி ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொல்லுகிறேனோ, எதுக்காக நன்றி செலுத்துகிறனோ, கர்த்தர் அதை செய்ய உண்மையில் ஒரு ஆயிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு வேறு உங்களுக்குள்ளே இருக்கணும். அது எப்படி செலுத்தணுமா? முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் தெய்வம் என்கிறதை அவன் நிரூபிச்சுட்டான். அதனால தான் அவர் நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறான். மற்ற 9 பேர் வரவே இல்லை. அவங்க சர்ச்சுக்கு போய் ஆசாரியனை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க யூதர்கள். அவர் சொன்னது கரெக்டு தான். சரி, ஆசாரியனை தான் சொல்லணும், ஆசாரியன் தான் சொல்லணும், இவனுக்கு குஷ்டரோகம் இல்லை அப்படின்னு அந்த நாட்களில் அதை சரியாக செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க.
கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. தொடர்ந்து நம்ம இந்த செய்தியை மாறி 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 தியானிச்சுட்டே இருக்க போகிறோம். தேவன் அதுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம்.